ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. ஏன்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எது நடந்தாலும் மகா பக்கமே சாயுமே உங்க தராசு. அது இப்போ எந்த பக்கம் சாயுது? நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. பேச மாட்டாருடி, வாயில கோந்து வச்சு அடைச்சிருக்கும். நீதி நியாயம் தர்மம் எல்லாம் நமக்கு பாடம் எடுக்கும் போது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் வரும். அப்படித்தானங்க? உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இவர் சொன்ன நியாயத்துக்கு கட்டுப்பட்டு பொதுவா எல்லாரும் முன்னாடியும் தான் நான் கதிர்கிட்ட பேசினேன். பொண்ணு வீடு எப்பேற்பட்ட சம்பந்தம்னு மட்டும்தான் நான் சொன்னேன். அவனை நான் கட்டாயப்படுத்தல. அவனே தான் கல்யாணத்துக்கு சரின்னு சம்மதிச்சிருக்கான். இதுக்கு மேல அவனை தனியா பார்த்து பேசி அவன் மனசை கலைக்கிறதுக்கு யார் முயற்சி செஞ்சாலும் அதுக்கப்புறம் எந்த நீதி நியாயத்துக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன். மகா, முக்கியமா உனக்கு தான் சொல்றேன், நமக்கு போட்டியா கோடீஸ்வர மருமக வந்துட்டா என்ன பண்றதுங்கிற பயம் உன் கண்ணுல நல்லாவே தெரியுது. அத்தை, குணத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் நான் பணிஞ்சு போவேனே தவிர பணத்தை பார்த்து பயந்து போறது இந்த மகாவோட அகராதிலேயே கிடையாது. அவ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும் அது அவளோட உங்களோட. என்கிட்ட பணத்தால பேசணும்னு நினைச்சா என்னோட குணம் என்னன்னு அன்னைக்கு நீங்க பாப்பீங்க. பாப்போம், பார்க்கதானே போறோம். கதிர் பக்கத்துல இல்ல, அவன் நிழலுக்கு பக்கத்துல கூட வரக்கூடாதுன்னு உன் தங்கச்சி கிட்ட சொல்லி வை. இப்பதான் இந்த வீட்டுக்கு நிஜமாவே ஒரு மகாலட்சுமி வரப்போறான். வரட்டும், யார் வேணாலும் வரட்டும். இன்னைக்கு இருக்கிற பணம் நாளைக்கு இல்லாம போகும். ஆனா என்னோட தங்கச்சி படிக்கிற படிப்பு என்னைக்குமே அவகிட்ட இருக்கும். அது அவளுக்கு வாங்கி கொடுக்கிற மரியாதையில கால் தூசிய உங்க பணத்தால வாங்கி கொடுக்க முடியுமான்னு பாருங்க. மகா விடு, நீ என்ன பேசினாலும் உங்களுக்கு என்ன புரியவா போகுது? நீ ஏன் உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? மகா, நீ வா. டேய் போடா டேய். என் அனுபவம் உங்க வயசுடா. பணத்தோட அருமை தெரிஞ்சு என் கால்ல வந்து விழத்தாண்டா போறீங்க. ஒரு நாளும் அது நடக்காத அத்தை. பெரியவங்கிற மரியாதைக்காக தான் உங்க கால்ல விழுவுமே தவிர பணத்துக்காக என்னைக்கும் யார் காலையும் விழ மாட்டேன்.